வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் தயவு செய்து ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அல்லது என்ன நல்ல செய்தி இவர்களுக்கு? குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி? இங்கே 1 எடுத்திருக்கிறோம், பார்ப்போம். உங்களுடைய ஆரக்கிள் செய்தி என்ன சொல்கிறாங்க குரூப் 1? இங்கே வந்து லாஞ்சவிட்டி, விக்டரி அண்ட் கான்ஃபிடென்ஸ். வாவ்! லாஞ்சவிட்டி அப்படிங்கிறது, மன்னிக்கணும் தெரியல, லாஞ்சவிட்டி அப்படிங்கிறது நீண்ட ஆயுள், ரொம்ப காலமாக இருக்க போகுது. அதுவும் என்னன்னா விக்டரினா வெற்றி, ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு சாதிக்கிறது, ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கான்ஃபிடன்ஸ், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த ஆரக்கிள் செய்தி இங்கே சொல்கிறாங்க. அண்ட் லாஞ்சவிட்டி அப்படிங்கிறது இந்த வெற்றியும் நம்பிக்கையும் ரொம்ப லாங் டேர்ம், நீண்ட ஆயுளாகவே உங்களுக்கு இது உங்கள் கூடவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெற்றிகரமான செய்தியாகவே உங்களுக்கு, முதல் செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். ஏன்னா விக்டரி அப்படிங்கிறது வெற்றி, அதுவும் லாஞ்சவிட்டி அப்படிங்கிற சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியமும், நீண்ட ஆயுள், ரொம்ப நல்லா இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வெற்றி வந்து உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்தே இது ரொம்ப லாங் டேர்ம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம டெரோ செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, முதல் செய்தியை, ஆரக்கிள் செய்தியை உங்களுக்கு நல்ல செய்தி கொடுத்துருக்குறாங்க. வெற்றி, நம்பிக்கை, நீண்ட ஆயுள். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி? குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறதுல இங்க 2 செய்திகள் எடுத்திருக்கோம். கடைசி செய்தியை நம்ம ஷேடோல இருந்து எடுத்திருக்கோம். சரி, பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. முதல் செய்தியே உங்களுக்கு த ஹை பிரிஸ்டஸ், தன்னை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, எல்லாருமனுக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறது. நான் வந்து எதுக்குமே வந்து தாழ்ந்தவளோ கிடையாது, நான் ரொம்ப தைரியமானவள், அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் தன்னை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, நல்லா உடுத்துறது, அழகுபடுத்திக்கிறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. சில பேர் இனிமேலும் வந்து உங்களோட அழகை பார்க்கறது, அல்லது உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நிறைய பேர் உங்களை நோக்கி வந்து பேசுறது, நல்ல நட்பு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. அதே சமயத்துல அந்த ஹை பிரிஸ்டஸ்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டி, அவர்கள் வந்து இந்த முறை ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்றது, பலமாக உங்களை வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீங்க சொல்றாங்க. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் நம்ம பார்த்துருவோம். 4 of Wands விக்டரி தாங்க. என்னங்க சொல்றது, ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் உங்களுக்கு 4 of Wands சக்சஸ், இங்கேயும் உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் விக்டரினா வெற்றி, 4 of Wandsம் வெற்றி தான். வெற்றிகரமான செய்தி உங்களுக்கு இங்க வந்திருக்கு. நீங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறீங்க, இல்ல ஒரு ஆரம்பிக்கிறீங்க, அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, தன்னை அழகுபடுத்திக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அதே சமயத்தில் புது உத்தியோகம், இருக்கிற வேலையில முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க, தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க, தன்னை ரொம்ப வேலைன்னு இருந்து தன்னை ரொம்ப கவனிச்சிக்காம இருந்திருப்பீங்க. பட் இந்த முறை யூ ஆர் டேக்கிங் திங்ஸ் பெட்டர், நீங்களே ஒரு புது ஆளாகவே நீங்க உணர்றீங்க அப்படிங்கிறது இந்த 4 of Wands ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல இங்க சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க இப்போ உங்களை நல்ல கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னை அழகுபடுத்திக்கிறீங்க, தன்னை வந்து தன்னையே நேசிக்கிறது, தான் மீது செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதை வந்து நீங்க ரொம்ப தைரியமா முன்னோக்கி கொண்டுட்டு போறது, உங்களையே நீங்க ரொம்ப தைரியமா வைக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு உங்க மீது மரியாதை வர்றது, உங்க மேல எப்படி சொல்றது, உங்களை பார்க்கும் பொழுது யார் அவங்க இவ்வளோ அழகா இருக்காங்களே, இவ்வளோ தைரியமா இருக்கிறாங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மற்றவர்கள் உங்களை நோக்கி வந்து நல்ல நட்பு கொள்வது. அதே செய்தி தான் இந்த 4 of Wandsம். நல்ல நட்பு கொள்றது மூலியமாக இங்க ஒரு சில பேருக்கு அந்த நட்பின் மூலமாக திருமணம் நடக்கிறது,
நல்ல உறவு இங்க இருக்கிறது, இருவருமே சேர்ந்து அல்லது ஒரு குரூப்பா சேர்ந்து வெளியூருக்கு போறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இங்க நடக்க இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு 4 of Wandsன்னு சொல்லும் பொழுது ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் உங்க வாழ்க்கையில இப்போ வர இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இங்க சொல்லப்படுது. கடைசியாக குரூப் 1 நம்ம இதை வந்து ஷேடோல இருந்து எடுத்தோம் இல்லையா, இந்த ஹெர்மிட். அப்போ அதே தான் பாருங்களேன், இந்த ஹெர்மிட்டுக்கும் ஹை பிரிஸ்டஸ்க்கும் எவ்வளோ அழகான ஒரு ஒற்றுமையான செய்தி. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ரொம்ப மந்தமாக தான் இருந்திருக்கீங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம்ல, நீங்கள் ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க, தன்னை ரொம்ப கவனிச்சுட்டு இருந்திருக்க மாட்டீங்க, மற்றவர்களை கவனிக்கிறதும் வேலை வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுடைய அழகுபடுத்துறதுல வந்து ரொம்ப குறைச்சிருப்பீங்க, கவனம் செலுத்திட்டு இருந்திருக்க மாட்டீங்க, ரொம்ப தனிமையாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஏதோ எல்லாரும் இருக்கிறாங்க, பட் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் லோன்லினஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சமயத்தில் ஹை பிரிஸ்டஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இன்ட்யூஷன், உங்களுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி உங்களை வழி நடத்துறாங்க. அதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்க நடக்க இருக்குன்னு சொல்லும் பொழுது வெற்றிகரமான செய்தி. சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பின் மூலமாக திருமணம் நடக்கிறது, வெளியூருக்கு போகிறது, வெற்றி, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்க இருக்கிறீங்க, அதன் மூலமாக வெற்றியும் உங்களுக்கு இங்க கிடைக்க இருக்கு. இந்த ஹெர்மிட் ஹை பிரிஸ்டஸ் சொல்லும் பொழுது நீங்க தனிமையில இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த அந்த ஞானம் இல்லையா, ஞானமாக இருக்கட்டும், உங்க உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி தான் உங்களை வந்து மோல் பண்ணிட்டு வராங்க. மோல்னா வந்து உங்களை புஷ் பண்றது, இதை செய்யி, இதை பண்ணு, ஏன் இப்படியே இருக்கிற, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், இதுலயே உட்கார்ந்து இருக்காத, அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி தான் இங்க சொல்லப்படுது. ஸோ குரூப் 1 மொத்தத்தில் 4 of Wands அப்படிங்கிறது ஒரு கல்யாண செய்தி மட்டும் இல்லாமல் வெற்றி செய்தி. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்க இருக்கிறீங்கன்னா அது வெற்றிகரமாக உங்களுக்கு அமைய இருக்கு. மற்றவர்களை உங்களை பார்த்து வந்து மரியாதை செலுத்துறது, நல்ல நட்பு கொள்றது, அதன் மூலியமாக நல்ல ஒரு உறவு, அதன் பிறகு திருமணம் நடக்க இருக்கு, வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரியான நல்ல வெற்றிகரமான செய்தி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் 1. இந்த வீடியோவே வந்து என்ன நல்ல செய்தி அப்படிங்கும் பொழுது முதல் செய்தியே வெற்றிகரமான ஒரு செய்தி. வாழ்த்துக்கள் குரூப் 1. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை கேட்டுப்போம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறதுல இவர்களுக்கு ஒரு அறிவுரை, என்ன அறிவுரை அப்படிங்கிறதுல பார்ப்போங்க. இங்க ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. த டவர். அதே தான், இது வந்து ஒன்று ஏற்கனவே முடிந்ததாக இருக்கும். சரியா தெரியல. இது வந்து ஒன்று ஏற்கனவே நடந்து முடிஞ்சதாக இருக்கும், இல்லை இது ஒரு எச்சரிக்கை தான். இவ்வளோ தூரம் நீ எல்லாமே பண்ணிட்டு வர, உன்னை நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வர, எல்லாமே கைகூடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கிறது, எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னு தலகணம் காட்டாத. ஏன்னா ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் டவர், இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது மறைமுகமான செய்தி தலகணம் காட்டுறது, ரொம்ப திமிரா இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு தூரம் சம்பாரிச்சிட்டு வந்த அந்த நல்ல பேரோ புகழோ வெற்றியோ நம்ம உடனே இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் த டவர். அதே சமயத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஹை பிரிஸ்டஸை வைத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் த டவர். அப்போ ஏற்கனவே நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏற்கனவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருந்தீங்க, மற்றவர்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கும் பொழுது இட்ஸ் டைம் டு டேக் யோர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களை கவனம் செலுத்தி உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படிங்கிறது த டவர் அண்ட் த ஹை பிரிஸ்டஸ் சொல்கிறாங்க. வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறதுல ஆரக்கல்ல ஷஃபிள் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் 2, இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி இவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, என்ன நல்ல செய்தி. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி வந்திருக்கிறாங்க குரூப் 2 நம்ம பார்ப்போம். இங்கே ஜஸ்மின், மல்லிகைப்பூ, ஹார்மனி அப்படிங்கிறது எல்லாமே இப்பொழுது கைகூடி வரப்போகுது. முன்னாடி கைகூடி வராத சில விஷயங்கள் இது கைகூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில நீங்க இருந்தீங்கன்னா இந்த முறை கைகூடி வரப்போகுது. தெய்வீக காதல் அப்படிங்கிறது தான், ஸ்பிரிச்சுவல் லவ்,
ஆன்மீக அன்பு. அப்ப இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, யாரோ ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு ஏத்தாவர் போல, உங்களுக்கு பொருந்தும்படி, உங்களுக்கு எப்படி சொல்றது, 2 பேருமே சமம் அப்படின்னு சொல்லும்படி இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட உறவு வாசிப்பு மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகத்திலேயோ தொழிலையோ கொஞ்சம் இழுபறியாக இருந்தது, சவாலாக இருந்தது. நான் ஒன்று சொன்னால் அங்கிட்டு ஒன்று நடக்குது. எதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரியான அலைன்மெண்ட்டில் வர மாட்டேங்குது. அப்படிங்கும் பொழுது இந்த முறை ஏதோ ஒரு விஷயம் இங்கே சரியான ஒரு நல்ல நேரத்தில், தெய்வீக நேரத்தில், ஸ்பிரிச்சுவலாக இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து நல்ல நேரத்தோட உங்களுக்கு இங்கே சில விஷயங்கள் கை கூட இருக்குது. சரி, குரூப் 2 பார்ப்போம். முதல் செய்தி ரொம்ப நல்ல செய்தி, ஆரோக்கியமான செய்தி, ஆன்மீக செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இங்கே 2 செய்திகள் எடுத்திருக்கோம். கடைசி செய்தியை மட்டும் நம்ம ஷேடோவில் இருந்து எடுத்திருக்கோம். பார்ப்போம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குரூப் 2 முதல் செய்தி உங்களுக்கு தி குவீன் ஆஃப் வான்ஸ். அதே தாங்க நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, தொழில், உத்தியோகம், இதன் மூலியமாக நீங்கள் வந்து ரொம்ப உழைச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க. புதிய திட்டங்களை முன்னோக்கி வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், புதிய விஷயங்களை உடனே கற்றுக்கக்கூடிய திறன், இது எல்லாமே இனிமேலும் உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே சமயத்தில் ரொம்ப மென்மையானவர்கள், நீங்கள் ரொம்ப அழகானவர்களும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. யாரேனும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல, எனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் நிறைய முயற்சிகள் போடுறேன், புதுசாக திட்டங்களையும் நான் வெளியாக்குறேன். இப்போ நீங்கள் வந்து துணி கடை வச்சுருக்கீங்க, மற்றவர்களை விட நான் புதுசான துணி, நல்ல குவாலிட்டியான ஒரு துணியெல்லாம் நான் விற்கிறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, குவீன் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஹார்மனி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முறை ஆதரவு, சில விஷயங்கள் கை கூடும் அப்படிங்கிறது தான் குவீன் ஆஃப் வான்ஸ் இங்க சொல்றாங்க. குரூப் 2 வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் நம்ம பார்த்துருவோம். த ஹை பிரிஸ்டஸ், அதே தான், மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி நீங்கள் நடந்துக்கிறது, அதே தான். மற்றவர்கள் இப்போ ஒரே தெருவில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் 10 எப்படி சொல்கிறது, துணி கடை இருக்குது அப்படின்னா உங்களுடைய துணி கடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொண்டுட்டு வர்றது, மற்றவர்கள் மற்ற கடைக்கு போனாலும் உங்கள் கடைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கூட்டம் வர்றது, அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி. உங்களை மதிக்கிறது, நீங்களும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, சமப்படுத்திக்கிறது தான் இந்த ஹார்மனி. சமப்படுத்திக்கிறது, முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க போல இருக்கு. ஏன்னா இங்கே நிலாவை பார்க்கும்பொழுது ரொம்ப மந்தமாக இருக்கிறது, நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது நீங்களே வந்து ரொம்ப மந்தமாக இருந்திருக்கீங்க, தனிமையாக இருந்திருக்கிறீங்க. இது எப்படி செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஆதரவு கிடைக்குமா, கிடைக்கும் அப்படிங்கிறத தான் எங்கேயும் சொல்கிறாங்க. ஷேடோலேருந்து பாருங்கள், ஷேடோலேருந்து எடுத்தோம் இல்லையா, ஏஸ் ஆஃப் கப்ஸ். உண்மையில் சொல்கிறேன் குரூப் 2, இது வந்து இனிமேலும் உங்களுக்கு புது விஷயங்கள் நடக்க இருக்குது, புது அழகான தொடக்கம் உங்களுக்கு அமைய இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து நீலாம் முன்னேற மாட்டேன்னு சொன்னவங்க, நீலாம் தேர மாட்டேன்னு சொன்னவங்க, நீ எப்படி வந்து முன்னேறி வந்துடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவங்க, உங்களுக்கு வந்து வேணும்னே உங்களோட போட்டி போட்டவங்க, பொறாமப்பட்டவர்கள் அனைவருமே இந்த முறை உங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறது, ஆதரவு கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறது, உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஈக்விவலண்ட் டு ஸ்பிரிச்சுவல் லவ். அதே தான், அப்போ ரொம்ப சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாகவே சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கு குரூப் 2. ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான், நல்ல நேரத்தில் நல்ல நாள் பொருந்தே சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, ஆசீர்வாதத்தோடு, ஆன்மீகத்தோடையோ இந்த பிரபஞ்சத்தை ஆசீர்வாதத்தோடு புது தொடக்கங்கள் அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். கடைசி ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க குரூப் 2, ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் லவ். மன்னிக்கணும், ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது
முன்னாடி நீங்கள் யாரோட ஒரு நபரோட சேர மாட்டோம், இது சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செய்தி எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு. இந்த முறை அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, இது சேரலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இதுதான் இந்த வாசிப்பு ரொம்ப நல்ல செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை எடுக்க போகிறோம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்க, என்ன அறிவுரை கொடுக்க அவங்களே வந்திருக்கிறாங்க. ஒரு அறிவுரை இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். குரூப் 2 பார்ப்போம். அவங்களே வந்தாங்க இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள பார்ப்போம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதே தாங்க. ஆக்ஷனாக சம்திங் ஆக்ஷன் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. போதும், நான் இப்படி இருந்தது போதும், நான் இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறேன், நான் முன்னோக்கி போகிறேன். வெற்றியோ தோல்வியோ, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, ஐம் கோயிங் டு யூஸ் இட், நான் அதை பயன்படுத்த போகிறேன், நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன். அது ஒன்று. இரண்டாவது செய்தி, ஏஸ் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுதும் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்க போகிறோம். யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி இப்போ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஸ்வார்ட்ஸ்னு சொல்லும் பொழுது வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பட் அதே சமயத்தில் அவர்களுடைய பேச்சு வந்து உங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வார்த்தைகளும் மற்றவர்களை புண்படுத்தாமையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க குரூப் 2. இது அவர்களே பாருங்க, 5 ஆஃப் கப்ஸ். அப்போ முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்தது, முன்னாடி நீங்கள் ரொம்ப மந்த நிலையில் இருந்தது, ஏதாவது வந்து தோத்து போயிருப்பீங்க, இழந்து போயிருப்பீங்க, உங்களை ரொம்ப வந்து பூலி பண்ணியிருப்பாங்க, ஹெரஸ்மெண்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. நீலாம் தேர மாட்டேன், நீலாம் முன்னேறி கிழிச்சிட மாட்டேன், அந்த மாதிரியான சில விஷயங்கள் பூலி பண்ணுறது தான், வார்த்தைகள் மூலமாக உங்களை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. பட் 5 ஆஃப் கப்ஸில் வந்து மறைமுகமான ஒரு செய்தி என்னன்னா, இழந்ததை மறுபடியும் மீட்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபயர் தான் இந்த செய்திகள் இங்கே சொல்லப்படுது. ஏன்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் நிலா அப்படிங்கும் பொழுது மந்தம் தான். செய்வோமா செய்ய வேண்டாமா, பண்ணுவோமா பண்ண வேண்டாமா, ஒரு குழப்பம் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், மூடினஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் சுறுசுறுப்பாக இருப்போம், ஒரு நேரம் ரொம்ப மந்தமாக இருப்போம். எப்பொழுதுமே இருட்டு அறையிலேயே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, வெளிச்சம்லாம் தேவையில்லை. அப்படியே வெளிச்சம் வச்சிருந்தாலும் ரொம்ப டீமான ஒரு லைட் வச்சுருப்பீங்க. யார்கிட்டையுமே ரொம்ப கலகலன்னு பேச மாட்டீங்க. ஒரு நேரம் சிரித்து பேசுவீங்க, ஒரு நேரம் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க. ஸோ இப்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு நகர ஆரம்பிக்க இருக்கு குரூப் 2. இது ஆரோக்கியமாக பயன்படுத்துங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.